சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் ஒருத்தன் இந்த வீட்ல இருக்கிறதையே நீயும் பொண்டாட்டியும் மறந்துட்டீங்கல்ல? இல்ல இனிமே இவங்கிட்ட எதுக்கு கேட்கணும்னு மதிக்காம விட்டுட்டீங்க? நான் எப்ப உங்களை மதிக்காம இருந்திருக்கேன்? என்ன மதிக்காம தானே ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளை பஸ் ஏத்திட்டு வர. கரெக்டா சொன்னீங்கப்பா. ஐயா சிதம்பரம், உன் பையன் உன்னை என்னைக்காவது மதிக்காம போயிருக்கானா? உன் பக்கத்துல நின்னு ஒருத்தி புகை போட்டு இருக்காளே, அவதான் உன்னை மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு போனவ. இவன் உன் மரியாதையை காப்பாத்த நீ கை நீட்டின பொண்ணுக்கே கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சவன். நீ இவன் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல சிதம்பரம், ஆனா இந்த தேவி பேச்ச மட்டும் கேட்காத. இந்த குடும்பத்தை ஒரு வழி ஆக்கணும்னு நினைச்சு நின்னுட்டு இருக்கா. நீ தயவு செஞ்சு அவ பேச்ச மட்டும் கேட்காதயா. சண்டை பெருசாகி மீனாவை திரும்ப கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்களே. அவளை பாரியா, அவளும் அவ மூஞ்சியும். என்னடி பாக்குற? உனக்கு இருக்குடி. சித்தே, என் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இப்ப என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இவ கல்யாணம் பண்ணவனையே விட்டுட்டு வந்து நிக்கிறா. ஆனா உங்க பேர கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு இதோ பெத்த அப்பனையே மதிக்கிறது இல்ல. அப்பா இல்லப்பா, அப்படியெல்லாம் இருக்காதியா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்க பாருங்க, உங்க பேரன் வாயை திறக்கிறானான்னு. அப்பா நான் எப்பவும் உங்க பேச்ச மீற மாட்டேன்பா. நான் உங்க பையன்பா. நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தானப்பா மீனா. உங்களை மீறி நாங்க என்னப்பா செஞ்சிருக்கோம்? எதுவும் செய்ய மாட்டல்ல? சத்தியமா எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா. இது வரைக்கும் உங்களை கேட்காம நான் எதுவுமே செஞ்சது இல்லையேப்பா. அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லாம ஊருக்கு போன மீனாவ உடனே திரும்பி வர சொல்லு. அப்பா அவ இப்ப ரொம்ப முக்கியமான வேலையா போயிருக்காப்பா. அவளை இப்போ கூப்பிட முடியாதுப்பா. அப்போ அவ திரும்ப வந்தா வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லுங்கப்பா. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானும் அப்பாவும் சண்டை போட எப்படி பேசிட்டு இருக்கியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆளாளுக்கு என் பொண்ணு அடிக்க வரீங்க? நேத்து நடனா அந்த குடியார பைய அடிக்க வந்தா, இப்போ நீ அவளை அடிக்க வரியா? இவளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லப்பா, அவளுக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சுப்பா. ஏய், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தாண்டா வாய் அதிகமாயிடுச்சு. அப்பா வீட்டுல யாரையும் மதிக்கிறது இல்ல, யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, ஆனா யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, அப்படிதானே? அப்பா அப்படிலாம் இல்லப்பா. ஆமா, என்ன இங்க சத்தம்? சத்தம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணன் அப்பாவை கேட்காம மீனாவை சென்னைக்கு அனுப்பியிருக்கான். அதான் அப்பா என்கிட்ட ஏன் கேட்காம அனுப்பியிருக்கேன்னு கேக்குறாரு. மீனா என்கிட்ட சொல்லிட்டு தானே போச்சு. நான் தானே அனுப்பி வச்சேன். அவ எப்பயாவது என்கிட்ட சொல்லாம போயிருக்காளா? அவ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவா. என்ன கேட்காம நம்ம வீட்டு வாசப்படிய கூட தாண்ட மாட்டா. ஓஹோ, நீதான் அனுப்பி வச்சியா? ஆமாங்க. அப்ப இந்த வீட்டுல எல்லாம் உன்னை கேட்டுதான் நடக்குது. அப்போ என்கிட்ட இனிமே யாரும் எதுவும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அப்படின்னா என் மேல இருந்த மரியாதை, பயம் எல்லாம் போயிடுச்சுல? ஏங்க, நான் தான் மீனா என்கிட்ட சொல்லிட்டு போனான்னு சொல்றேன்ல. இன்னும் என்னங்க உங்களுக்கு? அவ போகும்போது நீங்க வீட்ல இல்ல, நீங்க வந்தா சொல்லிக்கலான்னு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்காக காத்திருந்தது போக இப்போ என்கிட்ட தகவல் சொன்னா மட்டும் போதுங்கிற நிலைமைக்கு நான் இந்த வீட்டுல இருக்கேன். ரேவதி, இனிமே இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கமா, சரியா? அப்பா அப்படி இல்லப்பா. என்னங்க? அப்பா 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 ஏங்க? அப்பா அத்தை, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். சார், நான் மீனா கிட்ட தகவல் எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க கண்டிப்பா இங்க வந்துருவாங்க சார். பெரியவரே, எனக்கு இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் இந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன். நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். சார், அது வந்து ஐயா, ஐயா வாமா. சார், இவங்க தான் மீனா. வணக்கம் சார். வணக்கம்மா. இத்தனை வருஷங்கள்ல இந்த ஆசிரமத்துக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைலை மட்டும் திருடிட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால
கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிங்க யாரா இருக்காங்களா? இல்ல சார், அப்படியெல்லாம் யாருமே இருந்ததில்ல சார். ஆமா, அந்த ஃபைல்ல வேற என்னெல்லாம் இருந்தது? சார், அந்த பொண்ணு இந்த ஆசிரமத்திற்கு வந்தப்போ எழுதின ஃபார்ம் இருந்தது. அவங்க சம்பந்தப்பட்ட சில சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருந்தது சார். அப்புறம் அதுல இவங்க சின்ன வயசு போட்டோ ஒன்னு எடுத்து அதுல வச்சிருந்தோம். அதுவும் அதுல தான் இருந்தது சார். மா, அதெல்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு அது எதுவும் முக்கியமான ஃபைலா தெரியலையேம்மா. அது எதுக்காக அவங்க திருடிட்டு போனாங்க? சார், அது எனக்கு முக்கியமானது இல்லைன்னு இவ்ளோ நாளா விட்டு வச்சது வேற யாருக்கோ ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டிருக்கு சார். என்னை பத்தி தெரிஞ்சவங்க தான் யாரோ அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிருக்கணும். அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சார். என்ன தொடர்ந்து என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க தான் இந்த ஃபைல் காணாம போன விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து விசாரிக்கணும் சார். ப்ளீஸ் சார். சரிம்மா, நான் விசாரிக்கிறேன். வேற ஏதாவது பணமோ பொருளா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது ஃபைலா இருக்குதே, அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஐயா, இந்த ஆசிரமத்தோட லீகல் அட்வொகேட்ட என்ன வந்து பார்க்க சொல்லியிருந்தானே, எப்போ வருவாரு? சார், அவர்கிட்ட நான் இதை சொல்லிட்டேன் சார். அவரு வேற ஒரு கேஸ் விஷயமா வெளியூர்ல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கார் சார். அவர் வந்ததும் நானே அவரை கூட்டிட்டு வந்து உங்களை பாக்குறேன் சார். ஓகே, வாயா. ஐயா, நான் போய் ஆசிரமத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ம். ம்.